2004ஆம் ஆண்டு தமிழகத்தின் ஆளுங்கட்சி அதிமுக, டெல்லியின் ஆளுங்கட்சி அத்வானி திமுக, பாஜக இரண்டு கட்சியும் சேர்ந்து தேர்தலிலே திருமாவளவனை எதிர்த்து டெபாசிட் இழந்தது, வைப்பு தொகை இழந்தது. ரெண்டு ஆளும் கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வைப்பு தொகையை இழந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதை ஒரு நடிகன் செய்திருந்தால் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அட்டை படத்திலே போட்டிருப்பார்கள், 6 வாரம் எழுதியிருப்பார்கள். திரும்ப திரும்ப போட்டி போட்டுக் கொண்டு அட்டை படத்திலே போடுவார்கள். 500 பேர் இருந்தால் கூட நெருக்கமாக உயரத்திலிருந்து படம் பிடித்து பூதாகரப்படுத்தி காட்டுவார்கள். எந்த பத்திரிகைக்காரர்களுக்காவது இது கண்ணிலே தெரியுமா? எல் போட்டால் எல் இறங்குமா கீழே? எத்தனை ஆயிரம் பேர், வலது பக்கம் எத்தனை ஆயிரம் பேர், கண்ணுக்கு எட்டுகிற வரையில் மக்கள் திரள். ஒருவர் தொடை மீது ஒருவர் ஏறி அமர்ந்திருப்பதை போல இறுக்கமாய் நெருக்கமாய் அமர்ந்திருக்கிற இந்த கூட்டத்தின் திரளை எந்த ஊடகம் அவர் உயர்த்தி பிடிக்குமா? உண்மையை எழுதுமா? அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த கட்சி ஒவ்வொரு மைல் கல்லாக தடைகளை தவிடுபடியாக்கிவிட்டு தான் வளர்ச்சியடைந்திருக்கிறது.